இப்படிதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டு இருக்கேன். 1 லிட்டருக்கு 5 ரூபான்னு கிடைக்கும். எனக்கு வர காசில் சில்லறையாக வரதுனால அதில் 95 ரூபா சில்லறையாக கொடுத்துட்டு 100 ரூபா நோட்டை வாங்கிப்பேன். நீங்களே நினைக்கிற மாதிரி நான் தப்பு எதுவும் பண்ணல. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா என்னை விட மாட்டீங்க தான் நான் யாருக்கும் தெரியாமல் செஞ்சுட்டு வரேன். நான் நல்லா படிக்கணும், பெரிய இன்ஜினியராக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா என்னையும் எங்கள் அம்மாவையும் அனாதையை விட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் இருந்தோம். பெரியம்மா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். எங்கள் அம்மாவை நான் வாழ வைக்கணும் ஐயா. ஒரு மளிகை கடையில் பேசுனதா சொன்னாங்களே, அவர் அந்த கடையை வாடகை தரேன்னு சொல்லியிருக்காரு. 10,000 ரூபா அட்வான்ஸ் பண்ண கேட்டார். என்கிட்ட 7,000 தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ தான் குணா என்னை பார்த்துருக்கு. அந்த கடை எனக்கு கிடைச்சதுன்னா தினமும் 100-150 கிடைக்கும். எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சோறு போடணும். மனசெறிஞ்சி ஒரே தப்பு தான் செஞ்சுருக்கேன். என் கலெக்ஷன் பண்ண ஒழுங்காக என் கைக்கு வந்து சேர்ந்ததுக்காக உங்கள் பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதனால தான் பணம் உடனே தராங்க. என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, உங்களை மன்னிக்கிற தகுதி எனக்கு இல்லையா. என் கண் முன்னாலே இன்னொரு அண்ணாச்சியா தான் தெரியுறீங்க. கேவலம் 10,000 ரூபாய் என்கிட்ட கேட்டதை நான் கொடுத்துருப்பேன் ஐயா. இல்லையா, எங்க அப்பா யாருக்கும் தொந்தரவு கொடுக்கூடாது, தன்மானத்தோட வாழணும்னு சொல்லியிருக்காரு. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே சின்னையாவை பத்தி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, தன்மானம் இருக்கு. சின்னையா சாதாரண ஆள் இல்லை, தங்கமான உள்ளவர். எல்லாரும் வணங்குற மாதிரி நடந்துக்குவாரு. அப்படித்தானே? வாப்பா சாப்பிடலாம். ஏய், ஏண்டா நிக்கிறீங்க? சின்னையாவை பத்தி இனிமே எதுவும் சொல்லாதீங்க, போங்க. சீதா, வந்ததுல இருந்து என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? என் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்னு ஐயாவை போய் பார்த்த. அவர் என்னடானா, குழந்தைங்க விருப்பப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கலன்னு சொன்னேன். அப்போ உன் மனசுக்கு என்ன படுதோ அதுபடி செய்யுமான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, ஐயாவே சொல்லிட்டாரு இல்ல, நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? நேக்கும் ஐயா சொல்றதுதான் சரின்னு படுறது. அந்த குழந்தைங்க உன் மேல உயிரியே வச்சுட்டு இருக்கா. இனிமே அதுங்களை மாத்த முடியாது. அந்த பெரியவரும் நீதான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாரு. பிரபாகர் மட்டும்தான் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸ்ருதியை அந்த ஆத்துல யாருக்குமே பிடிக்கலையே, உன்னைதானே பிடிச்சிருக்கு. என்னத்த நீங்களும் என்னென்னமோ பேசுறீங்க. ஐயா வாழ்க்கையில பக்குவப்பட்டவர், சாஸ்திரம் தத்துவம் படிச்சவர். அது மட்டும் இல்ல, உபன்யாசம் பண்றவர். அவர் பேச்சை கேட்டு எவ்வளவோ பேர் கவலைய மறந்து சந்தோஷமா இருக்கா.
அந்த ஐயாவை விட பெரிய ஞானம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? பாரு சீதா, அவருக்கே குழந்தைங்க விருப்பப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு தோன்றப்போ நான் மட்டும் என்ன சொல்ல போறேன்? நீக்கும் அதுதான் சரின்னு படுறது. சீதா, அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. இல்லம்மா பரவாயில்ல. உட்காருங்கப்பா. அம்மா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு பசங்ககிட்ட நீ என்னைக்கோ சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவங்க உனக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அவங்களே நேரில் வந்து கொடுக்கலான்னு தான் ஆசைப்பட்டாங்க. இல்லை அப்படி அவங்க நேரில் வந்தாங்கன்னு வையேன், உனக்கு தொந்தரவா போயிடும்ல. அதனால தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்பா சாரிம்மா, எனக்கு எதுவுமே மனசில் வச்சுக்க தெரியாது. ஹேங்கர்ச்சி சுஜா உனக்கு பிரச்சனை பண்ண சொன்னா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல சொன்னாம்மா. அப்புறம் கார்த்திக்கு உனக்கு பர்ஃப்யூம் பாட்டில் அனுப்பிச்சு வச்சிருக்கான், உனக்கு பிடிக்குமேன்னு. அவனும் உனக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னான். இது பூஜா உனக்கு கொடுக்க சொன்னாம்மா, அவளும் ஹாப்பி பர்த்டே சொல்ல சொன்னான். சீதாவுக்கு என் கடைசி முத்தம். பூஜா. அப்பா, பசங்களை பார்த்து 2 நாள் ஆச்சு. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குப்பா. அவங்க கூடம்மா உன்னை பார்க்காததுனால 2 நாள் அவங்க சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லைம்மா. இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஆனால் சொன்னேன்னா நான் வேற ஏதோ காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றதா நீ நினைப்பம்மா. அதனால தான் சொல்லலை. வரம்மா. அம்மா, குழந்தைங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அதை உங்கள்கிட்ட சொல்லாமே இருக்க முடியல. சொல்லிட்டுதாவும் அவங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு மனசு வரல. அதனால உங்கள்கிட்ட சொல்லிடுறேம்மா. பசங்க என்கிட்ட வந்து தாத்தா தாத்தா நாங்கள் சீதா மேலே வச்சிருக்க பாசம் வந்து உண்மையான பாசம், ஆனால் சீதா எங்க மேலே வச்சிருக்க பாசம் வந்து பொய்யே வெறும் நடிப்புன்னு என்கிட்ட சொன்னாங்கம்மா. வரங்க வரம்மா. ஏய், பசங்க கொடுத்தது. ஹலோ மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மஞ்ச நோட்டீஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தாச்சு. செட்டில்மெண்ட் பேப்பர்ஸ்லாம் இந்த ஃபைலில் இருக்கு. அதாவது இந்த நிமிஷத்துலேருந்து அதிகாரபூர்வமா உங்க சொத்தெல்லாம் உங்க கைக்கு வந்தாச்சு. இப்போ உங்க அப்பா கொடுத்த இன்சால்வன்சியை நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ முகஸ்துதிக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. மஞ்ச நோட்டீஸ் கொடுத்துட்டு எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ண ஒரே ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். நீங்க தாராளமா இதை பேப்பர்லயே பப்ளிஷ் பண்ணலாம், பெருமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். மறுபடியும் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.
ராதா. கூப்பிட்டீங்களாம்மா? நீங்க கூப்பிடுவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூப்பிடுமா? ஏதாவது பேசுமா? அங்க எல்லாரும் இருக்காங்கன்னு தான் நான் உங்க தனியா உன்னை கூட்டிட்டு வந்தேன். இது நம்ம வீடுமா, நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்லை. ஏதாவது பேசுமா? உனக்கு என் மேல கோபம் எனக்கு தெரியும். நான் வந்து உன்னை பார்க்கல, என்ன வேணும்னு கேட்கல. ஏன் தெரியுமா? என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லம்மா. ஆனா சத்தியமா சொல்றேன், நீ பழையபடி இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேம்மா. ப்ளீஸ்மா, கண்ணை திறந்து பாருமா. நான் உன்னை கேட்கிறேம்மா, அப்பா ஏதாவது தப்பு செஞ்சாரா? நீ ஏதாவது தப்பு செஞ்சியா? அப்புறம் ஏமா நம்ம குடும்பம் நடு தெருவுக்கு வந்துச்சு? சொல்லுமா. நல்லதை மட்டுமே நினைச்சு நமக்கு ஆண்டவன் சூப்பர் போனஸ் கொடுத்துட்டான்ல, அவன் கிடைக்கிறான் விடுமா. நாம இழந்த அத்தனை சொத்தையும் நான் திருப்பி கொண்டு வந்திருக்கமா, உனக்காக எல்லா சொத்தையும் கொண்டு வந்திருக்கமா. கண்ணை திறந்து பாருமா. இந்த சொத்தெல்லாம் தப்பான வழியில் வந்ததுன்னு உனக்கு என் மேல கோபம் அதானே? ஆமா, பணத்துக்காக பல பேரை பிரெயின் வாஷ் பண்ண ஒத்துக்கிறேன். அனாதை குழந்தைகளோட சோத்துல மண் அள்ளி போட்டேன் ஒத்துக்கிறேன். நீ செத்து போயிட்டது அப்புறம் போகிட்ட போய் சொன்ன நீ உயிரோடு இருக்கும் போதே நீ செத்துட்டதா சொன்ன பாரு. நான் பாயவா, நான் பாயவா, நான் பாயவா. ஆனா எத்தனையும் உனக்காகத்தாமா செஞ்ச. உனக்காகத்தாமா செஞ்ச. நான் உனக்கு செல்ல பிள்ளை தானே, எனக்காக ஒரே அதோட பேசுமா, செஞ்சு பேசுமா. பேசுமா. உனக்கு இறக்கமே இல்லையா? இனிமே நீ பேச மாட்டியா? இனிமே பேசவே மாட்டியா?
அந்த சொத்து வேணாமா? நீதான் என் சொத்து. ஐயோ.